Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 தான் பார்க்க போகிறோம். இயல் 2ல் இருக்கக்கூடிய டைட்டில் அணி நிழல் காடு. காடு காட்சிக்கு இன்பம் தருபவை காடும் கடலும். ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டில் உள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. காடு என்னும் கவிதை சுரதாவின் கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் உள்ளது. பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் சுரதா. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்னம். சுப்புரத்னதாசன் என்பதன் சுருக்கம் சுரதா. உவமை கவிஞர் எனப்படுபவர் சுரதா. சுரதாவின் நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். சுரதாவின் காடு பாடலில் உள்ள வரிகள்: கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும், குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும். சொல்லும் பொருளும்: ஈன்று, பெற்று, கொம்பு, கிளை, விடுதி, தங்குமிடம், களித்திட, மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, அதிமதுரம், மிகுந்த சுவை. காட்டில் மலர்கள் மலர்ந்தமைக்கு கூறப்படும் உவமை கார்த்திகை விளக்குகள். காட்டிலுள்ள கிழங்குகளை தோண்டி உண்பவை பன்றிகள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள்: கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், கொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். கிளிக்கண்ணி ஓர் இசைப்பாடல் வகை. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக பாடப்படுவது கிளிக்கண்ணி. பாரதியார் வரிகள்: நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. வாழைக்கன்று ஈன்றது என கூறுவது மரபு. இயற்கை விடுதி என கூறப்படுவது காடு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் கவிதையை எழுதியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டனின் பன்முக திறன்கள்: கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் இவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதே வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவை ராஜமார்த்தாண்டன். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் மரங்கள். ராஜமார்த்தாண்டனின் வரிகள்: வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்று 2 பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனநிலையில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டால் என்பதன் பொருள் துக்கம் விசாரித்தல். சுட்ட பழங்கள் எனப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள் என்னும் கவிதையை எழுதியவர் கலாபிரியா. குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்னும் கவிதையை எழுதியவர் கலாபிரியா. விலங்குகள் உலகம். காட்டில் நிறைந்திருப்பவை வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடி, நன்னீர், நறுங்காற்று. புலிகள் காப்பகம் உள்ள இடம் முண்டந்துறை. மனித முயற்சியின்றி வளர்ந்த மரம், செடி கொடிகள், பறவை, விலங்குகள் என பல்லுயிர்களின் வாழ்விடம் காடு. தமிழ்நாட்டின் 2வது பெரிய காப்பகம் முண்டந்துறை. முண்டந்துறை காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர மீட்டர். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் உள்ள விலங்குகள்: யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு. உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன: ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் உண்டு.
ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் வேறுபாடு உண்டு. யானைகள் கூட்டமாக வாழும். யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை. யானைகள் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் உணவு மற்றும் தண்ணீர். யானை நாளொன்றுக்கு 250 கிலோ இலைதலை சாப்பிடும். யானை ஒரு நாளில் குடிக்கும் தண்ணீர் 65 லிட்டர். நினைவாற்றலும் பாசமும் நிறைந்த விலங்கு யானை. யானைகளின் வழித்தடங்களில் பிறர் குறுக்கிடும் போதுதான் அவை தாக்கும். யானைக்கு கண் பார்வை குறைவு. யானைக்கு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகியவற்றை கற்பிக்கும் பல்கலைக்கழகம் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம். கரடி ஓர் அனைத்துண்ணி. கரடியின் உணவுகள்: பழங்கள், தேன், உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல். கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். கரடியை தேனீ கொட்டாமல் காப்பாற்றுவது அடர்ந்த முடி. வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. இரவில் மட்டுமே வேட்டையாடும் இயல்பு கொண்டது புலி. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையது. கருவுற்ற புலி 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். புலி தன் குட்டிகளை வளர்க்கும் காலம் 2 ஆண்டுகள். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. பண்புள்ள விலங்கு என கூறப்படுவது புலி. அதற்கு காரணம் தனக்குரிய உணவை வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாது. காட்டுக்கு அரசன் எனப்படுவது சிங்கம். உலகில் 2 வகை சிங்கங்கள் உண்டு: ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். ஆசிய சிங்கங்கள் உள்ள இடம் குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயம். நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது புலி. இயற்கை விஞ்ஞானிகளால் காட்டுக்கு அரசன் என அழைக்கப்படுவது புலி. இந்தியாவில் உள்ள மான் வகைகள்: சருகுமான், மிலாமான், வெளிமான். மான்களில் அழகில் சிறந்தவை நம் நாட்டு புள்ளிமான்கள். இந்திய வனமகன். இந்தியாவின் வனமகன் எனப்படுபவர் ஜாதவ் பதே. மணல் தீவில் வளர வாய்ப்புள்ள மரம் மூங்கில். காட்டை உருவாக்கிய தனி மனிதர் ஜாதவ் பதேங். ஜாதவ் பதேங் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் உருவாக்கிய காடு உள்ள இடம் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவு. காட்டை உருவாக்க ஜாதவ் பதேங் எடுத்துக்கொண்ட காலம் 30 ஆண்டுகள். ஜாதவ் பதேங் தம் உழைப்புக்கு கிடைத்த பரிசாக கருதியது யானைகளின் வருகை. ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நதி பிரம்மபுத்திரா. ஜாதவ் பதேங்குக்கு மரம் வளர்க்கும் எண்ணம் ஏற்பட்ட ஆண்டு 1979. மணல் தீவில் பாம்புகள் இறந்த காரணம் மரங்கள் இல்லாதது. ஜாதவ் பதேங் வாழ்ந்த பகுதியில் அரசு செயல்படுத்திய திட்டம் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். ஜாதவ் பதேங்குக்கு வழிகாட்டியவர் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாதுநாத். மண்ணின் தன்மையை மாற்ற உதவுபவை மண்புழுக்களும் சிவப்பு கட்டெரும்புகளும். ஜாதவ் பதேங் வேலை கால்நடைகள் வளர்ப்பது. வளமான காடு எனப்படுவது யானைகள் தங்கியிருக்கும் காடு. காட்டின் வளம் என்று குறிக்கப்படுவது புலி. காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைவது புலிகளால். சிட்டுகளிட்டா என்பவர் ஒரு வனவிலங்கு ஆர்வலர். ஜாதவ் பதேங் பற்றிய செய்தி முதலில் வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஜாதவுக்கு 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது. ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். சில செய்திகள்: மரம் விட்டு மரம் தாவுவேன், வளைந்து வாளுண்டு கொட்டைகளை கொறிப்பேன். நான் அணில். முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன், 2ஆம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன், 3ஆம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன். நான் குதிரை. வெள்ளையாய் இருப்பேன், மீன் பிடிப்பேன், தவம் இருப்பேன். நான் கொக்கு. திருக்குறள்: அணுவை துளைத்தில் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என பாடியவர் ஔவையார். மனித சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் என நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள்
முதற்பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதர். திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளன. இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் காந்தியடிகள். காந்தியடிகள் இளம் வயதில் பார்த்த நாடகம் அரிச்சந்திரன். அரிச்சந்திரன் கடைபிடித்த அறம் பொய் பேசாமை. அரிச்சந்திரன், காந்தியடிகள் ஆகியோர் வாழ்வுடன் தொடர்புடைய திருக்குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயல் 2 அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு. இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.